செய்கைக்கு தக்க பலன். அந்த செய்கைக்கு தக்க பலன் என்கிற அந்த தலைப்பில் நம்ம அடுத்தது நம்ம இது 2 பேரை பார்த்தோம். ஒன்று காயின், 2வது ரூத்து. இந்த 2 பேரையும் பார்த்தோம். காயின் அவன் துன்மார்க்கனாக இருந்தான், துர்க்கிரியை செய்தான். அதுக்குள்ளே பலன் அவனுக்கு சாபத்தை பெற்றான், அங்கங்கேயே அலைஞ்சு திரியேன். ஆனால் ரூத்து அவள் நற்கிரியை செய்தால் ஆசீர்வாதத்தை பெற்றான், உபவாசம் மணந்து. அப்புறம் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை ஓபேதை பெற்றான். அதாவது இயேசு கிறிஸ்துவுடைய பரம்பரை. அந்த ஓபேது தாவீதை பெற்றான். தாவீதனுடைய பரம்பரையில் தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இந்த ரூத் பெற்றுக்கொண்டார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆசீர்வாதமான வாழ்க்கையை பெற்றான். அவன் போவாஸ் பெரிய செல்வந்தே, அவனுக்கு ஒய்ஃபாக மாறினா ஆசீர்வாதத்தை சுதந்திரத்தை கொண்டான். அந்த மாதிரி ஆசீர்வாதத்தை தான் நம்ம பெற்றுக்கொள்ளணும். இனி அடுத்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, தாவீதனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம். தாவீது எப்படிப்பட்டவர்னா, ஒரு கடவுளுக்கு பயப்படக்கூடிய ஒரு மனுஷன், பொறுமையாக இருக்கிறவர், தாழ்மை குணம் உள்ளவர், ஆண்டவருடைய சித்தம் செய்ய தன்னை அர்ப்பணித்து ஆண்டவருடைய சித்தமே செய்யக்கூடிய ஆள். அப்படிப்பட்ட அந்த தாவீது நல்ல சாமர்த்தியம் உள்ளவர், கோலியாத்தை வீழ்த்தினவர், பெலிஸ்தியர் மேலே படையெடுத்து போய் நிறைய டைமில் வின் பண்ணியிருக்கிறாரு, ஜெயித்திருக்கிறாரு. இப்படி நல்ல ஒரு அந்த கிண்ணறம் வாசிக்கிறதுக்கு திறமை உள்ளவர். கிண்ணறம் வாசித்து சவுலுடைய அந்த பேயெல்லாம் விரட்டி இருக்கிறாரு, அசுத்தாவிய இப்படி விரட்டி இருக்கிறாரு. இப்படி நல்ல ஒரு திறமைசாலி. இவருடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சங்கீதம் 59:3 கர்த்தாவே, என்னிடத்தில் மீறுதலும் பாவமும் இல்லாதிருந்தும் பலவான்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்கள். என்னிடத்தில் அக்கிரமம் இல்லாதிருந்தும் ஓடி திரிந்து யுத்தத்துக்கு ஆயத்தமாகிறார்கள். என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தாவே, என்னிடத்தில் மீறுதலும் பாவமும் இல்லாதிருந்தும், என்னிடத்தில் மீறுதலோ ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறாரு, மீறுதல் இல்லை, பாவமும் செய்யலை, பாவம் இல்லை. அப்படி இருந்தும் பலவான்கள் எனக்கு விரோதமாக கூட்டம் கொடுக்குறார்கள். எனக்கு விரோதமாக கூட்டம் கொடுக்குறாங்க. பலவான்கள் அல்ல, என்னை விட பலவான்கள். அவங்க எனக்கு விரோதமாக கூட்டம் கூடி எனக்கு வேண்டாத வேலை செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. என்னிடத்தில் அக்கிரமம் இல்லாதிருந்தும் ஓடி திரிந்து யுத்தத்துக்கு ஆயத்தமாகிறார்கள். நான் ஒரு பாவமும் செய்யலை, அக்கிரமம் செய்யலை, ஆனாலும் ஓடி திரிந்து யுத்தத்துக்கு ஆயத்தமாகிறார்கள். எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வராங்க, எனக்கு விரோதமாக சண்டை பண்ணுறதுக்கு வராங்க, யுத்தம் பண்ண வராங்க அப்படின்னு அவர் வேதனையோடு ஆண்டவரை நோக்கி சொல்கிறாரு. அதாவது இப்படி அவர் சொல்கிறது, இது உலகம் இப்படிப்பட்ட காரியங்களை தான் செய்யும் இல்லையா. அதாவது மீறுதல் பாவம் ஒன்றா இல்லாமல் இருந்தாலும் அவங்க பலவான்களெல்லாம் கூட்டம் கூடி என்ன செய்கிறாங்கன்னா விரோதமாக தான் வருவாங்க. ஏன்னா இது உலகம். அதாவது பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கிறேன்னு வசனம் சொல்லுது. அந்த பொல்லாங்கனுக்குள் கிடக்குது அப்படின்னு வசனத்தில் பார்க்குறோம். அதாவது சாத்தானுடைய அடிமைதனத்துக்குள்ளால் கிடக்குது இந்த உலகம். அதனால் உலகத்து கேரக்டர் இப்படி விட்டது அதுதான் இருக்கும். நம்ம அதனால் உலகம் இப்படி பண்ணுது, இந்த பொல்லாங்கர்கள், அந்த பொல்லாதவர்கள், பலவான்கள் எனக்கு ரொம்ப கூட்டம் கொடுக்குறாங்களேன்னு சொல்லி ஒரு பிரயோஜனமே இல்லை. ஏன்னா அது அவங்க அப்படி தான் செய்வாங்க. அவங்களுடைய கேரக்டர் அது. உலகத்தில் இருக்கிறாங்க, பிசாசுக்கு அடிமைதனத்துக்குள்ளாலே இருக்கிறாங்க. அவங்க இதை தவிர வேறு என்ன அவங்க செய்ய முடியும்? இதுதான் அவங்க செய்வாங்க. ஏன்னா பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கிறது, சாத்தானுடைய அடிமைதனத்துக்குள்ளால இருக்குது. அதனால் அவங்க இப்படிப்பட்ட தீமையான காரியங்களை தான் செய்வாங்க. கொடுமையான காரியங்கள், ஏன்னா பிசாசுடைய அடிமைத்தனம் அதுக்குள்ளால இருக்கிறனால பிசாசுடைய கிரியைகளை செய்யக்கூடியவங்களாக தான் அவங்க இருப்பாங்க. தீமையான காரியங்களை நடப்பிக்கிறவங்களாக இருப்பாங்க. இதை தவிர அவங்ககிட்ட இருந்து வேறு எதையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இந்த உலகத்தில் நம்ம வேறு எதையும் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா உலகம் இதுதான் செய்யும், அதை தான் எதிர்பார்த்து நம்ம கவனமாக இருக்கணும். அது என்ன செய்தாலும், உலகம் என்ன செய்தாலும் சரி, தீமையான காரியங்களை யார் என்ன செய்தாலும் சரி, பலவான்கள் கூட்டம் கூடி சதி வேலை பண்ணாலும் சரி, நம்ம என்ன செய்ய வேண்டாம். நம்ம ஆண்டவரை உறுதியாக பிடிச்சிட்டு அவரில் நிலச்சிருந்தா போகிறோம். அவர் கர்த்தருடைய பிள்ளைகளை பாதுகாத்துக்கிடுவார். அவர் நமக்கு துணையாக இருப்பார். ஆண்டவர் சொல்கிறாரு, இதோ நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. துணை நிற்கிறேன்னு சொல்லி அவர் துணை நின்று பாதுகாக்க அவர் வல்லவர். என்ன தான் உலகம் பிசாசு நமக்கு விரோதமாக கூட்டம் கூடி எந்த சதி வேலை செய்தாலும் சரி, எந்த அட்டூழியம் செய்தாலும், என்ன அநியாய கிரியைகளை செய்தாலும், கூட்டம் கூடி என்னென்ன வேண்டா வேலை செய்தாலும்
நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு யார் துணை செய்கிறான்னா கர்த்தர். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவர் துணையாக இருக்கிறாரு. இதோ நான் உனக்கு துணைன்னு இருக்கிறேன், கவலைப்படாத அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நீ கவலை ஒன்றும் படாண்டா, உனக்கு நான் துணைன்னு இருக்கிறேன், நீ ஸ்ட்ராங்காக இருந்துக்க, கர்த்தரில் நிலைத்திருங்கள், அவர் பாதுகாத்துக்கிடுவார். ஒன்றும் இந்த வேதனைப்பட்டுட்டு துக்கப்பட்டுட்டு கண்ணீர் விட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பாதுகாப்பார். கர்த்தரை நம்பின பிள்ளைகளை அவர் கைவிட்டதே இல்லை. ஆண்டவரை நம்பினவங்க வெட்கப்பட்டு போனதும் இல்லை, அவரை நம்பினவங்களை அவர் கைவிட்டதும் இல்லை, அவர் கைவிடவும் மாட்டார். அதாவது அவர் என்ன எவரையும் மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் அவரால் கூடும். தாழ்த்தி போட்டாங்களா, அதனால் கவலைப்பட வேண்டாம். எந்த ஆளையும் சரி, கர்த்தருக்குள்ளாலே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை எவரையும் மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் அவரால் கூட, அவரை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் கர்த்தரே அவர்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறாரு. அதனால் அவரை ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு இருந்த அப்புறம் மற்றபடி இவங்க இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு வேதனைப்பட்டுட்டெல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது தாவீதை போல், அவர் தாவீதுக்கு பயங்கரமான சோதனைகள், நிறைய சோதனைகள், சும்மாவே இருக்க விட மாட்டான் சவுல். அதுபோல் வெளியிலேருந்தும் கஷ்டங்கள் வரும். அந்த சோதனையில் எல்லாம் ஆண்டவர் என்ன செய்தார், கூட இருந்து பாதுகாக்கிறாங்க. அதுபோல் தாவீதை போல் உங்களுக்கு ஒரு சோதனை இருக்குதா, அந்த அந்த சோதனையில் நீங்கள் இருந்தால் கூட இருந்து, சிலர் கூட இருந்து குழி பறிப்பாங்க, கூட இருப்பாங்க, நல்லவங்கள போல் இருப்பாங்க, நல்லவங்கள போல் நடிப்பாங்க. ஆனால் அடியில் குழி பறிச்சிட்ருப்பாங்க, சதி வேலை பண்ணிகிட்ருப்பாங்க, துரோக வேலை பண்ணிகிட்ருப்பாங்க. அப்படி பண்ணிகிட்ருக்குறாங்களா? யாரெல்லாம் பண்ணுறாங்க யோசிச்சு பாருங்கள். அக்கினி அஸ்திரங்களை அப்படியே எய்வாங்க நம்ம மேலே. அப்படி அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் எரிஞ்சிட்டு யுத்தத்துக்கு ஆயத்தமாவாங்க, சண்டைக்கு ஆயத்தமாவாங்க. அப்படியெல்லாம் பண்ணுறாங்களா? கவலையே படாதுங்க. ஏன்னா எல்லாவற்றையும் சரி கட்டுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்ம ஆண்டவருக்குள்ளால் இருந்தால் எல்லாத்தையும் அவரே பார்த்துக்கிடுவார். நம்ம ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், நம்மகிட்ட இருக்கிறவர். அவங்கள்ட்ட இருக்கிறவங்கள உன்னில் இருக்கிறவர் பெரியவர்ன்றது, சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரு. அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யார் எந்த சதி வேலை செய்தாலும் சரி, யார் என்ன குழி பறித்தாலும் சரி, எந்த அக்கினி அஸ்திரங்களை நம்ம மேலே எரிஞ்சாலும் சரி, என்ன வேண்டா வேலை செய்தாலும் சரி, எதுக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். அவங்கள்ட்ட இருக்கிறவங்கள விட நம்மோடு இருக்கிறவர் பெரியவர், சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நம்மோட இருக்கிறதுனால நாம் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பயப்படவே தேவையில்லை. ஏன்னா உண்மையில் என் கண்ணை வைத்து நான் ஆலோசனை சொல்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆலோசனை சொல்லிகிட்டே இருப்பார். ஏதாவது அக்கினி அஸ்திரங்களை எரிஞ்சாங்கன்னா அவர் ஆலோசனை தருவார். நீ கொஞ்சம் அப்படியே தப்பிக்க அப்படின்னு, நீ கொஞ்சம் விலையை இருந்துக்க, நீ பேசாமல் இருந்துக்க அப்படின்னு ஆலோசனை தருவார். அந்த மாதிரி உண்மையில் என் கண்ணை வைத்து நான் ஆலோசனை சொல்லுவேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆலோசனை கேட்டுக்கிடணும், காதில் வாங்கணும், காதை கொஞ்சம் ஆண்டவருக்கு பக்கத்தில் திருப்பி கேட்கணும். கேட்கும்போது அவர் சொல்லுவார், கேட்டு அப்படியே நடக்கணும். அதுபோல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன்னு, உள்ளங்கையில் வச்சுருக்கிறார் இல்லையா, அப்புறம் என்னத்துக்கு நம்ம கவலைப்படணும்? அவங்களுடைய அந்த என்னது அக்கினி அஸ்திரமோ அல்லது அவங்க யுத்தத்துக்கு வந்தாலோ அல்லது கல்லுகளை வீசினாலோ அல்லது வேறு சேட்டை வாரி பூசினாலோ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். தொடச்சி எறிஞ்சிட்டு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்குள்ளால் இருக்கணும். உள்ளங்கையில் வச்சுருக்கிறாரு, அவர் பார்த்துக்கிடுவார். எல்லாத்தையும் அவர் நொடி பொழுதில் மாற்றுறதுக்கு அவரால் முடியும். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்படி அவர் பாதுகாக்கக்கூடியவர். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அவர் நமக்கு உரமாக ஏதாவது செய்தால் அது அவருடைய கண்மணியை தொடுகிறது போல். அப்படியே அவர் நமக்குள்ளால் நம்ம பாதுகாக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார், பாதுகாக்கிறாரு. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நீ பயப்படாத, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலகரத்தினால் உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், தப்பி வைப்பேன், கவலைப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன். என்ன வந்தாலும் நீ பயப்படாமல் இரு, கலங்காமல் இரு, திகையாமல் இரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. அதில் கவலையே பட வேண்டாம். அவர் அவர் நமக்கு துணை செய்வார். நம்மை உயர்த்தவும் மேன்மைப்படுத்தவும் அவரால் ஆகும், அவர் பண்ணுவார். அதுக்காக நம்ம கொஞ்சம் அவருடைய பலத்த கரத்துக்குள்ளால் அடங்கி இருந்தால் போகிறோம், வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். அவருக்குள்ளால் இருந்தால் போகிறோம், அவருக்கு சொல்கிறத கேட்டு அவருக்கு வழியில் நடந்தால் போகிறோம்.
அது நம்ம பண்ண வேண்டியது. அதனால் பயப்படாதீங்க, கலங்காதீங்க. எந்த ஒரு சோதனை வேதனை ஏதாவது வந்துன்னா கூட, சத்துருக்கள் வந்து நம்ம மேலே ஏதாவது கல்லுகளை போட்டு எரிஞ்சாங்கன்னா அதுக்கு அல்லது சொற்கள்னால சொல்லாகிய கல்லை வீசுவாங்க அப்படின்னாலும் அதை அப்படியே என்ன செய்யுங்க, தவிர்த்துட்டு நீங்கள் ஆண்டவர் உறுதியாக பற்றி கொள்ளுங்க. தாவீது என்ன சொல்கிறாருன்னா, தாவீது அந்த ஆண்டவரை பார்த்து சொல்கிறாரு, நீர் அவர்களை பார்த்து நகைப்பீர், தேவனின் சத்துருக்களுக்கு ஒரு நீதி சரிக்கட்டுதலை நான் காணும்படி செய்வார். நீர் அவர்களை பார்த்து அவர்கள் இப்படியெல்லாம் பண்ணுறாங்களா, பேசுகிறாங்களா, இப்படி செய்கிறாங்களா, அண்டர் கிரவுண்ட் ஒர்க்கு செய்கிறாங்களா, சதி ஆலோசனை பண்ணுறாங்களா, தீமையான காரியங்களை செய்யணும்னு நினைக்கிறாங்களா, ஒன்றுக்கும் நீங்கள் பயப்படாங்க. ஆண்டவர் பார்த்துட்ருக்கிறாரு, அவர் அவங்கள பார்த்து நகைப்பார். கர்த்தர் தாவீது சொல்கிறாரு, நீர் அவர்களை பார்த்து நகைப்பீர் அப்படின்னு. தேவனின் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரிக்கட்டுதலை நான் காணும்படி செய்வார். என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரிக்கட்டுதலை நான் காணும்படி செய்வார் அப்படின்னு தாவீது சொல்கிறாரு. அதே போல் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரிக்கட்டுதலை ஆண்டவர் காணும்படி செய்வாராம். ஆண்டவர் அவர்களை பார்த்து நகைப்பாராம், இப்படியெல்லாம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே பலனை ஆண்டவர் கொடுக்கும்போது அப்போ தெரியும், ஆண்டவர் பார்த்து அவர் நகைப்பார். அதனால் அவங்க எப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்திட்டு ஆண்டவருக்குள்ளால் இருந்த அப்புறம் அது நம்ம பண்ண வேண்டிய வேலை. அதுக்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடாது. ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை நாம் செய்கிறதுக்கு இறங்கிடக்கூடாது. ஏசாயா 46:3-4 என்ன சொல்லியிருக்குன்னா, தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். அவர் சொல்கிறாரு, கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் நான் உங்களை தாங்கினேன். 4வது வசனம், உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நிறை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேல் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். இதுவரையில் உங்களை தாங்கினேன்னா இன்னும் உங்களை தாங்குவேன். முதிர் வயது வரைக்கும் அப்படி செய்வேன். நிறை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நிறை வயது மட்டும் எனக்கு உங்களை நான் தாங்கிட்டு இருப்பேன், தாங்குவேன். நான் இதுவரையிலும் செய்துட்டு இருந்தேன், இனிமேல் நான் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்பிப்பேன். சுமப்பேன்னு சொல்கிறாரு, தப்பிப்பேன்னு சொல்கிறாரு. எந்த ஒரு சதி பலிக்குள்ளாலே நீங்கள் சிக்கி கொள்ளாதபடிக்கு உங்களை தப்பிப்பேன், பாதுகாப்பேன், விடுவிப்பேன், ஏந்துவேன் அப்படின்னு எல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு. ஆண்டவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? சொன்னவர் செய்யாமல் இருப்பாரா? ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதுபடி கண்டிப்பாக செய்வார், செய்யாமல் இருக்கவே மாட்டார். அதனால் தாவீதுக்கு விரோதமாக கூட்டம் கொண்ட போல் உங்களுக்கு விரோதமாக கூட்டம் கொடுக்குறாங்களா? அந்த கூட்டத்தை கண்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். அவர்கள் செய்கிற கிரியைக்கு தகுந்த பலனை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால் நாம் செய்கிறதுக்குள்ள பலன் அவர் தருவார். அவங்க செய்கிற கிரியைகளுக்கு தகுந்த பலன் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அந்த பலனை பெறும்போது அவங்க அதை புரிந்து கொள்வாங்களோ இல்லையோ அதுவும் தெரியாது. சங்கீதம் 11:6 அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, துன்மார்க்கர் மேல் கண்ணிகளை வருஷிக்க பண்ணுவார், அக்கினியும் கந்தகமும் கடுங்கோடை கொந்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்காக இருக்கும். என்ன சொல்லியிருக்கு? துன்மார்க்கர் மேல் கண்ணிகளை வருஷிக்க பண்ணுவாராம். துன்மார்க்கருக்கு அதுதான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன். கண்ணிகளை வருஷிக்க பண்ணுவார், அக்கினியும் கந்தகமும் கடுங்கோடை கொந்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்காக இருக்கும். இதுதான் அவங்க குடிக்கக்கூடிய பாத்திரத்தின் பங்காக இருக்கும். சங்கீதம் 18:47 என்ன சொல்லியிருக்குன்னா, அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை கீழ்ப்படுத்துகிற எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர் அப்படின்னு சொல்லிடுறோம். பழிக்கு பழி வாங்குறது அவர், நம்ம இல்லை. நம்ம பழிக்கு பழி வாங்கக்கூடாது. ஏன்னா அந்த பழிக்கு பழி வாங்கக்கூடிய வேலையை நம்மகிட்ட அவர் தரல, அவரே பார்த்துக்கிடுவார். அவர் பார்த்தா கரெக்டாக பார்த்துக்கிடுவார். அவர் பார்க்கும்போது அவங்களையும் மனம் திரும்ப வைப்பார். அதனால அவர்கிட்ட விட்டுறானோ. சவுல் தாவீதின் மேலே பொறாமை கொண்டு அவனை கொல்ல சதித்திட்டம் தீட்டினான். ஏன்னா அவனுக்கு பொறாமை ஏன் வந்துன்னா, கோலியாத்தை கொன்னுட்டு தாவீது கோலியாத்தை கொன்னுட்டு வரேன். வரும்போது அந்த இஸ்ரவேல் பெண்கள் எல்லாம் பாட்டு பாடுறாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 மாறி மாறி பாடுறாங்க. இந்த பாட்டை கேட்டது இவனுக்கு, சவுலுக்கு 1000, தாவீதுக்கு 10,000, அவனுக்கு 10,000 எனக்கு 1000 அப்படின்னு அந்த ஒரு
பிசாசு கிரியை செய்து அவனுக்கு அந்த பொறாமை உள்ளாத்துக்குள்ளால் வந்து அதுலேருந்து தாவீது மேலே ஒரு எரிச்சல், அவனை எப்படியாவது தீர்த்து கட்டணும் அப்படின்னு அவன் வகை தேடுகிறான். அவனுக்கு மேலே பொறாமை வந்ததும் அவனை எப்படியாவது கொல்லக்கு சதி திட்டம் தீட்டுறான். அந்த சதி வேலைகளுக்கு எத்தனையோ தடவை ட்ரை பண்ணுறான் அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் என்ன தப்பு செய்தான்? நல்ல காரியம்தான் செய்தான். அந்த கொலையத்தை அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு ரட்சிப்பு கிடச்சிது, மீட்பு கிடச்சிது. அந்த பெலிஸ்தர் கையில் இருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடச்சி. அது ஒரு நன்மையான காரியம் செய்தான் தாவீது. அதுக்கு இவனுக்கு பொறாமை வந்து அவன் வந்து சதி வேலை செய்து இவனை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறான், நன்மைக்கு தீமை செய்ய பார்க்குறான். அப்போ அவன் இப்படிப்பட்ட மோசமான எண்ணம் வந்தது அவனை அசுத்தாவி பிடிக்குது. அசுத்தாவி பிடிச்சது யாருன்னா சவுலை. ஏன்னா பொறாமை வந்தது இல்லையா, அதனால அசுத்தாவி அவனை பிடிச்சாச்சு. அப்போ அசுத்தாவி பிடிச்சா அவனுக்கு கிரியையெல்லாம் மோசமாக இருக்குது. அந்த அசுத்தாவி எப்படியாவது துரத்தணும், அப்போ தானே அவனுக்கு விடுதலை கிடைக்கும். அப்போ தாவீதுட்டு தான் சொல்கிறாங்க, தாவீது உன்னை என்ன செய்கிறாருன்னா கிண்ணறம் வாசித்து அந்த அசுத்தாவியை துரத்துறதுக்கு கிண்ணறம் வாசித்துட்டு இருக்கிறாரு. அப்படி கிண்ணறம் வாசித்துட்டு இருக்கும்போது அவனுக்கு மேலே உள்ள அந்த தாவீது மேலே உள்ள பொறாமைனால சவுல் என்ன செய்கிறான்னா 2 தடவை ஈட்டியை எரிஞ்சு சுவரோடு அவனை குத்தி கொல்றதுக்கு ஈட்டி எறிய அவன் சோறு பக்கத்தில் இருந்து கிண்ணறம் வாசித்துட்டு இருக்கிறத பார்த்ததும் இவனுக்கு பொறாமை. அசுத்தாவி பிடிச்சிருக்கு இல்லையா, அது வேற. அந்த இதனால் அவனுக்கு அசுத்தாவி விரட்டுறதுக்கு தான் பாடிட்டு இருக்கேன். அந்த கிண்ணறம் வாசித்து பாடிட்டு இருக்கிறான். இவன் அந்த பாடிட்டுருக்கிறவனை சவுல் வந்து தாவீதை என்ன செய்கிறான்னா சோரோட குத்தி கொல்லணுன்னு 2 தடவை ஈட்டி எறிஞ்சிருக்கிறான். அவன் என்ன அப்படி ஈட்டி வர பார்த்தா அப்படி என்ன செய்கிறான்னா விலகினோன்னா அந்த ஈட்டி வந்து சோரில் போய் குத்துது. அப்படி அவனை ஆண்டவர் காப்பாற்றுக்கிறாரு, கூட இருக்கிறவர் ஆண்டவர் இல்லையா. அதனால் ஈட்டி வந்ததை பார்த்ததும் அவன் பார்க்க வைக்கிறார் ஆண்டவர். அப்படியே விலகினேன், அது நேரம் அங்கே அந்த பக்கம் போச்சு. இப்படி 2 தடவை அந்த ஒரு வாழை வீசி ஒரு தடவை கொல்ல பார்ப்பான். அடுத்தது இந்த மனைவி வீட்டில் மீகாள் அவளுக்கு வீட்டில் இருக்கும்போது சேவகரை அனுப்புவேன். அவனை பிடிச்சிட்டு வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சேவகரை அனுப்புவேன். ஆனால் அவள் நேக்கா என்ன செய்கிறான்னா ஜன்னல் வழியாக கீழே இறக்கி விட்டுருவான், கயிறை கட்டி தப்ப வச்சுருவான். அந்த மாதிரி அவன் சேவகரை அனுப்பி கொல்றதுக்கும் அவனுக்கு சான்ஸ் கிடைக்கல. ஈட்டி எறிஞ்ச பிறகும் கொல்ல முடியலை, வாழை வீசினப்பையும் என்ன செய்ய முடியலை, கொல்ல முடியலை. அப்புறம் இவன் இப்படி கொல்லது பார்க்குறான்னு சொல்லிட்டு இவன் என்ன செய்கிறான்னா ஒளிச்சு இருக்கிறான், பல இடங்களில் ஒளிச்சிருப்பான். அப்போ அந்த ஒளிச்சிருக்கக்கூடிய மலைகள்லாம் குண்டுகள்லாம் எல்லாம் போய் ஒளிச்சிருக்கும்போது அந்த ஒளிச்சிருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் சுற்றி வளைச்சி போலீஸ் அந்த சேவகர்களை வச்சு சுற்றி வளைச்சி அவனை பிடிச்சி கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவேன். அதுக்கும் அவனால் முடியலை. அதுக்கு ஆண்டவர் இடம் கொடுக்கல. அப்படி இடம் கொடுக்காதனால ஆண்டவர் எனக்கு தாவீதோடு கூட இருக்கிற நற்கிரியை செய்யக்கூடிய இல்லையா, அதனால் ஆண்டவர் கூட இருக்கிறாரு, பாதுகாக்கிறாரு. இப்படி கூட இருந்து எல்லா இக்கட்டுக்கும் இந்த சவுனுடைய சதி வேலைகளுக்கும் சவுலு கொல்ல நினச்சப்புறம் அவனுக்கு இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்காதபடிக்கு பாதுகாத்தது, அப்படியே எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி அவர் விடுவித்து பாதுகாக்கிறாரு. யாருன்னா கர்த்தர் தாவீதை. சவுலுடைய அந்த வஞ்சனைக்கு தகுந்தாப்பில் அவனுக்கு அதுக்குள்ள பலன் அவனுக்கு ஆண்டவர் கிடைக்கும்படி செய்கிறாரு. இப்படி சவுலுடைய அசுத்தாவியை போக்கி அவனை விடுவிக்கணுங்கிறதுக்காக வாசித்து அதாவது நல்ல நன்மையை செய்கிறான். அசுத்தாவி விலகி அவன் அவன் விடுதலை ஆகட்டும், நன்மையை பெறட்டும் அப்படின்னு நன்மையை செய்கிறான். நன்மை செய்கிற அந்த தாவீதுக்கு அவன் கொடுக்கக்கூடிய அந்த ரிவார்டு என்னன்னா அவனை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறது. நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறதுக்கு அவன் நினைக்கிறான். சவுல் அவன் செய்கிற நன்மைக்கு பதிலாக தீமையான காரியங்களை செய்துட்ருக்கிறான். சும்மா அடிக்கடி அவனை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிறான். கொல்லணும்னு சதி வேலை பண்ணி ட்ரை பண்ணி அவனை எப்படியாவது சிக்க வைக்கணும்னு இது பண்ணிகிட்ருக்கிறான். ஆனால் ஒன்றுக்குமே ஆண்டவர் இடம் கொடுக்கல. தாவீதோடு கூட இருந்து அவனை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி விடுவித்து பாதுகாத்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்படி சவுல் தாவீது செய்கிற அந்த நன்மையை நினைக்காம நன்மைக்கு பதிலாக என்ன செய்கிறான்னா தீமை செய்கிறதுக்கு திட்டங்களை தீட்டு செய்கிறான். ஆனால் அதுக்குள்ள பலனை ஆண்டவர் பிறகு கொடுக்குறாரு. சங்கீதம் 18:48 அவன் சொல்கிறான், தாவீது, அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர்.
இப்படி எத்தனை தடவை தப்பிச்சார். அதுதான் அவரே, ஆண்டவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். எனக்கு விரோதமாக எழும்புகிற அந்த சத்துருக்களை எல்லாம் துரத்திட்டு அந்த சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர் அவர் தான், கடவுள் தான். அதுபோல் எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி, எனக்கு விரோதமாக எழும்புகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு மேலே என்னை ஆண்டவர் எழுப்புகிறாரு, என்னை உயர்த்துகிறாரு. என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். அந்த கொடுமையான மனுஷன் நன்மை செய்தால் தீமை செய்கிறானே, அந்த கொடுமையான மனுஷன், அவனுக்கெல்லாம் என்னை நீர் தப்புவிக்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது சொல்கிறாரு. அதுபோல் சங்கீதம் 141:9-10 அவர்கள் எனக்கு வைத்த கண்ணியின் சிக்குகளுக்கும் அக்கிரமக்காரன் சுருக்குகளுக்கும் என்னை விலக்கி ரட்சியும். அவங்க என்ன பண்ணுறாங்க, எனக்கு கண்ணி வச்சுருக்கிறாங்க. அவங்களுடைய கண்ணியின் சிக்குகளுக்கும் அக்கிரமக்காரர்களுடைய சுருக்குகளுக்கும் என்னை விலக்கி ரட்சியும் ஆண்டவரேன்னு. அதுபோல் ஆண்டவர் ரட்சிக்கிறாரு. அவன் வேண்டிக் கொள்வது போல் ரட்சிக்கிறாரு. துன்மார்க்கர் தங்கள் வலைகளில் அகப்படுவார்களாக, நானும் அதற்கு தப்பி கடந்து போவேன். துன்மார்க்கர் அவங்க வலை வச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த வலையில் அவங்க காலே சிக்கி கொண்டாடுறது, அவங்க சிக்கட்டும், நான் தப்பி கடந்து போவேன். நான் அந்த துன்மார்க்கருடைய வலையில் நான் விட மாட்டேன். ஏன்னா ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார், என்ன அவர் பாதுகாத்துக்கிடுவார். அவர் பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார், பாதுகாப்பார். அதனால் நான் அதுக்கு தப்பி கடந்து போவேன். எந்த துன்மார்க்கருடைய வலையிலையும் நான் சிக்கிக்கொள்ள மாட்டேன். அந்த துன்மார்க்கருடைய வலையில் அவங்க காலு தான் சிக்கிக்கொள்ளும், அவங்க தான் அந்த வலையில் சிக்கி மாட்டி அதுக்குள்ளே பலனை அவங்க அனுபவிப்பாங்க. நான் அதில் மாட்டாமல் தப்பி கடந்து போவேன். என்ன தப்ப வைக்கிறவர் கர்த்தர், என்ன தப்ப வச்சுருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக சொல்கிறான். இந்த மாதிரி தாவீதை சத்துருக்களுக்கு கையில் இருந்து விலக்கி விடுவிக்கிற கர்த்தர் நம்ம என்ன செய்வார், நாம் தாவீதை போல இருக்கணும். ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்ளணும். எப்போதும் ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தாவீது. அந்தி சந்தி மத்தியான வேளையில் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணேன்னு சொல்கிறார். விண்ணப்பம் பண்ணுற ஆள், ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறவர், கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறாருங்கிற அந்த உணர்வுள்ள ஆள், தீமையான காரியங்களை செய்யாதபடிக்கு நன்மையான காரியங்களை செய்கிறவர். அந்த மாதிரி அதை போல் நம்ம இருக்கணும். அப்போ ஆண்டவர் நம்ம என்ன செய்வாருன்னா தாவீதை போல் எல்லா சத்துருக்களுக்கும் விலைக்கு விடுவித்து நம்மளை பாதுகாப்பார், விடுவிப்பார், நம்மை பாதுகாப்பார், தப்புவிப்பார், நம்மை உயர்த்துவார். அதனால் அவங்களுடைய பயமுறுத்தல்களை கண்டு நம்ம என்ன செய்ய வேண்டாம், பயப்படவும் வேண்டாம், அஞ்சவும் வேண்டாம். தாவீதை போல் என்ன செய்யணும், கர்த்தருக்கு ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும், ஆண்டவருக்கு பயந்து நடக்கணும், ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். நம்பிக்கை, அவன் விசுவாசம் அவனுக்கு இருந்தது தாவீதுக்கு. அதுபோல் நம்பிக்கை உள்ளவங்களாக இருக்கணும், ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்ளணும். அவரே நம்முடைய காரியங்களை எல்லாம் வாய்க்க செய்வார். நமக்கு என்ன காரியங்கள் செய்யணும்னு இருக்கோ அந்த காரியங்களை எல்லாம் அவரே வாய்க்க செய்வார், அவரே பார்த்துக்கிடுவார். நம்ம ஒன்றும் அதுக்காக பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். கலங்காதே, திகையாதே, நானும் தேவன் உன்னோட கூட இருந்து உனக்கு பெரிய காரியங்கள் செய்வேன், சகாயம் பண்ணுவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன், மேன்மைப்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதே போல் உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். கலங்க வேண்டாம், அந்த சத்துருக்களுடைய வலையில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கும் அவர் பாதுகாத்துக்கிடுவார். அதனால் அதுக்கெல்லாம் ஒன்றும் அதையெல்லாம் ஒன்றும் மைண்ட் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு நம்முடைய காரியங்களை செய்யணும். ஆனால் நமக்கு உள்ளத்துக்குள்ளால என்ன இருக்கணும்னா தெய்வ பயம் இருக்கணும், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கணும். அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது, நம்ம கவனிக்க வேண்டியது. அந்த கர்த்தருடைய வழிகளில் நம்ம நடக்கிறோமா என்னென்னு கவனமாக இருந்து நடக்கணும். அப்படி நடந்தேன்னா அவர் பார்த்துக்கிடுவார், நம்மளை கவனமாக பார்த்துக்கிடுவார். நம்ம என்ன எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விதமாக ஏதாவது சத்துருக்கள் எழும்புகிறாங்கன்னா நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார், உங்களுக்கு துணையாக நிற்பார். உங்களுடைய கால்ச்சிக்கு கொள்ளாதபடிக்கு பாதுகாத்துக்கிடுவார், தீமை உங்களை அணுகாதபடிக்கும் பாதுகாத்துக்கிடுவார். ஏன்னா ஏதோ நான் இருக்கிறேன், நான் உன்னை பார்த்துக்கிடுறேன், நீ கவலைப்படாதப்போ அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி கவலைப்படாமல் நம்ம வேலைகளை நம்ம பார்க்க வேண்டியதுதான். ஆனால் நம்ம யுத்தத்துக்கு அவங்க வராங்களா, யுத்தத்துக்கு ஆயத்தமாகறாங்களா, அதனால் அதை கண்டால் நம்ம பயப்பட வேண்டாம். நீங்கள் சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. நீங்கள் சும்மா இருந்தால் போகிறோம், நம்ம ஆண்டவருக்கு பயந்து அவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் போகிறோம், அவருடைய வழியில் நடந்தால் போகிறோம், அது மட்டும் நம்ம செய்தால் போகிறோம். நீங்கள் சும்மா இருங்க, நானும் அதையெல்லாம் பார்த்துக்கிறேன், யுத்தத்தை எல்லாம் நானே நடத்தலாம். அதுக்கெல்லாம் அதில் இதெல்லாம் தப்பி வைக்கிறதுக்கு நான் வல்லவராக இருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுவார், அவர் தப்பி வைப்பார், மீட்டுக்கொள்வார். அதனால் ஆண்டவருக்குள்ளால் உறுதியாக அவரை நம்பி உறுதியாக பற்றி கொண்டு விசுவாசத்தோடு அவருடைய ஆண்டவருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நம்ம நடக்கிறதுக்கு நம்ம அர்ப்பணிப்போம்.
அவரை உறுதியாக பற்றிக்கொள்வோம். அந்த தாவீதுக்குள்ள அந்த குணங்களை நம்மளும் பெற்றுக்கொள்வோம். அவருக்கு என்னென்ன குணம் இருந்துங்கிறத நம்ம பார்க்கலாம். முதலாவது, தாவீது வந்து கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடந்து அவருடைய சித்தம் செய்கிறவராக இருந்தார். அதே போல் நாமளும் கர்த்தருக்கு பயப்படணும், அவருடைய வழிகளில் நடக்கணும், அவருக்கு சித்தமானது செய்யணும். ரெண்டாவது, சவுலுடைய தாக்குதலை பொறுமையாக செய்கிறார். சவுல் எத்தனை தடவை ட்ரை பண்ணுறேன் கொல்றதுக்கு, ஆனால் பொறுமையாக செய்கிறேன். அவனுக்கு ஒரு இவனை கொல்றதுக்கு ட்ரை பண்ணும்போது சவுலை கொல்றதுக்கு நிறைய சான்ஸ் கிடச்சிது தாவீதுக்கு, ஆனால் கொல்லலை. அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேலே நான் என் கையை வைக்கக்கூடாது. எவ்வளோ அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இல்லை சவுல், அதனால் என்னுடைய கையை நான் மேலே வைக்கக்கூடாது, அவர் மேலே வைக்கக்கூடாதுன்னு அவர் கர்த்தருக்கு பயந்து நடந்தார். அப்படி சவுல் என்னதான் இவனை கொல்லணுன்னு சதி வேலை செய்து இவனை கொல்றதுக்கு ட்ரை பண்ணாலும் தாவீது அவனை கொல்லக்கு நினைக்கவே இல்லை. ஆண்டவரே பார்த்துக்கிடட்டுன்னு கடவுளுடைய கருத்தில் ஒப்படைத்தார். சவுளுடைய தாக்குதலை பொறுமையாக செய்கிறார். பொறுமை உள்ளவராக தாவீது இருந்தார். அதுபோல் தாழ்மை குணம் உள்ளவராக இருந்தார். அவர் தாழ்மை சிந்தை உள்ளவராக, தாழ்மை குணம் உள்ளவராக இருந்தார். அந்த சவுலுக்கு எதிர்த்து நின்று அவரை தாக்குறதுக்கு முயற்சி செய்யலை. அது சவுலை கொல்றதுக்கு சான்ஸு கிடச்ச பிறகு கூட கொல்லவும் இல்லை, எதிர்த்து நிற்கவும் இல்லை, தாக்கவும் இல்லை. அந்த மாதிரி எதிர்த்து தாக்காமல் அப்படியே தாழ்மை சிந்தை உள்ளவராக, பொறுமை உள்ளவராக, நல்ல குணம் உள்ளவனாக தாவீது காணப்பட்டார். தியாக மனப்பான்மையோடு காணப்பட்டார். அதுபோல் கர்த்தருடைய சித்தம் நிறைவேறக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாரு. எப்போ ஆண்டவர் வந்து தன்னை ராஜாவாக, ஏன்னா ஏற்கனவே சின்னையிலே ராஜாவாக அபிஷேகம் பெற்றாச்சு. அதுக்கு அந்த ராஜாவாக நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், நான் சவுலை தள்ளிட்டு ராஜாவாக ஆகணுன்னு அவர் ட்ரை பண்ணலை. சவுலை கொண்டுட்டு ராஜாவாக ஆகணுன்னு முயற்சி எடுக்கலை. ஆண்டவர் எப்போ அவர் ஏற்ற காலத்தில் உயர்த்துவார், அது வரையிலும் பொறுமையாக இருக்கணும்னு பொறுமையாக இருக்கிறார். கர்த்தருடைய சித்தம் நிறைவேற தன்னை வந்து ஒப்பு கொடுத்துருந்தார், பொறுமையாக காத்திருந்தாருன்னு பார்க்குறோம். அதனால தான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டார் தாவீது. அவருடைய அந்த நல்ல கிரியைகள் தான் செய்கிறாரு. சவுலுடைய அந்த அசுத்தாவியை விரட்டி அவனை அந்த அசுத்தாவியிலேருந்து விடுவிக்கிறாரு. அடுத்தது அந்த கோலியாத்தை கொல்னு இஸ்ரேல் ஜனங்களை விடுவிக்கிறாரு. நிறைய தடவை பெலிஸ்தேர் மேலே யுத்தத்துக்கு போய் அதை வின் பண்ணி அந்த மாதிரி பெலிஸ்தருடைய அட்டாக்ல இருந்து ஜனங்களை விடுவிக்கிறாரு. சவுல் வந்து என்ன செய்கிறான்னா, தாவீதை வந்து பெலிஸ்தர்கிட்ட ஒப்படைச்சி, அதாவது பெலிஸ்தர் மூலம் கொல்ல வைக்கணும் அப்படின்னு சதி வேலை செய்தான். 100 நுனித்தோலை கொண்டுறேன்னு சொன்னான் அந்த மீகாலை மேரேஜ் பண்ணுறதுக்கு. அதுக்கு 100க்கு மேலே 200 கொண்டு கொடுப்பேன். அது அப்பயும் ஆண்டவர் வந்து பாதுகாத்துக்கிட்டாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை, நிறைய சதி வேலைகளெல்லாம் செய்வான், நிறைய அட்டாக்கெல்லாம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன், நிறைய தாக்குதல்களை இன்டைரக்டாக அப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு இருந்த பிறகு கூட, இது பண்ண பிறகு கூட இவன் என்ன செய்கிறான்னா பொறுமையாக எல்லாத்தையும் சகிக்கிறேன். அவனுடைய நல்ல கிரியைக்கு தகுந்த பலனை ஆண்டவர் ஏற்ற காலத்தில் கொடுத்தாரு. பொறுமையாக இருந்ததுனால ஏற்ற காலத்தில் ஆண்டவர் உயர்த்தினார். ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தரால் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு அமர்த்தப்பட்டார் இஸ்ரேல் நாட்டுக்கு ஃபுல்லாக. அந்த மாதிரி கொஞ்சம் அந்த தாவீதை போல் பொறுமையும் தாழ்மையும் ஒரு ஆண்டவருக்கு பயந்து நடக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் வந்து நமக்கும் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் உள்ளவங்களாம் நம்ம இருந்தேன்னா ஆண்டவர் நம்ம ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். அதனால் அவர் ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி அவருடைய பலத்த கருத்துக்குள்ளால் அடங்கி இருக்கணும்னு சொன்ன போல் அடங்கி இருக்கணும். நம்ம அந்த ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறதுக்கு இறங்கிடக்கூடாது. சாந்த குணம் உள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக, தாழ்மை உள்ளவங்களாக, அப்புறம் பொறுமை உள்ளவர்களாக, இப்படி அந்த நல்ல கேரக்டரை நமக்குள்ளால் வளர்த்துக்கிட்டு ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். பயந்திருக்கணும். ஆண்டோடைய அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அப்படி நடக்கும்போது நாமும் தாவீதை போல் முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் ஏற்ற காலத்தில். அந்த காலம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும் கொடுத்துருக்கோம். ஆண்டவர் வந்து ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். அதனால் அவருக்கு அந்த கருத்துக்குள்ளால் அடங்கி நம்ம இருக்க வேண்டியதை வச்சு அப்படி இருப்போம். ஆண்டவர் வந்து அதுக்கு நமக்கு உதவி செய்வாராக. இப்போ ஒரு சின்ன ஜெபம் செய்யலாம். எங்கள் அன்புள்ள கர்த்தாவே,
உம்முடைய ஆண்டவரே இந்த ஆலோசனைகளை தாவீது என்னென்ன கேரக்டர் வந்து பெற்றிருந்தாரோ அந்த மாதிரிப்பட்ட அந்த கேரக்டர்ஸை நற்குணங்களை நாங்களும் பெற்று உமக்கு பிரியமான வழியில் நடந்து அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதில்லை நாங்களும் உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாறு இயேசு நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.